ஸ்டாலின் சார் ஸ்டாலின் இது ஸ்டாலின் சார் ஸ்டாலின் சார் ஒரு மெசேஜ் எது ஸ்டாலின் சாருக்கு ஒரு மெசேஜ் இருந்தானுங்க கேமரா பார்த்துட்டு சொல்லுங்க இல்ல முடியட்டும் எங்களுக்கு விடியட்டும். தேங்க்யூ When I first looked at Tamil Nadu, I expected something very different. An ancient land of history and pride. A place like this could be leading. But when you look closer, something's not quite right. And everywhere you look, people are raising their voices. These are not small issues. They're questions about land, water, and life itself. திராவிடம் என்றாலே பொய்க்கஞ்சாத கூட்டம் என்று பொருள். திராவிட நாட்டை அடையிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதும் பொய்யில் தான் தொடங்கினார்கள். இப்போ ஆஃப்லைட் தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா எல்லாம் ஒரு விதமான ஒரு மீடியா மேனேஜ்மெண்ட் இங்க நடந்துட்டு இருக்கு. திராவிடியன் மாடல் அப்படின்றது ஒரு கேட்ச்வேர்ட். 11% growth அப்படின்னு சொல்றது. ஆனா நீங்க அக்ரிகல்ச்சர் செக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மைனஸ்ல இருக்கு, growth-ஏ இல்லங்க. இங்க வெறுமனே நம்பரை காட்டுறது, ப்ரொபகண்டா கேம்பெயின் ரன் பண்றது, ஒரு மீடியா நரேட்டிவை செட் பண்றது, அதுலதான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த திராவிடியன் மாடல் அதோட ஒரு ப்ராடக்ட் தான். முனைவர் பட்டம் பெற்ற பிள்ளைகள், முதுகலை பட்டம் பெற்ற பிள்ளைகள், முதுகலை அறிவியல் படித்த பிள்ளைகள், அந்த தொழிற்கல்வி படித்தவங்க, ஐஐடி படித்தவங்க, ஐடிஐ படித்தவர்கள், இது மாதிரி பாலிடெக்னிக் படித்தவர்கள் எல்லாம் வேலை இல்லாமல் அத்துக்கூலிகளுக்கு பல இடங்களில் வேலை செய்கிறார்கள். செவிலியர்கள் அதுபோல் இப்போ அந்த பிள்ளைகளும் போராடினாங்க. 12,000 15,000 ரூபா வேலைக்கு செவிலியர்களுக்கு அவங்களுக்கு உரிய சம்பளம் கொடுக்கல. ஆசிரியர்களுக்கு, பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கு உரிய சம்பளம் கொடுக்காம அத்துக்கூலியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உரிய சம்பளம் கிடையாது. சாம்சங் போராட்டம் இதை அம்பலப்படுத்தியது. திமுக ஆட்சியை மட்டுமல்ல, சிபிஎம் கட்சியையும் அம்பலப்படுத்தியது, கூட்டணியில் இருக்க கட்சியை அம்பலப்படுத்தியது. அந்த போராட்டம் நடக்கும்போது ஸ்டாலின் அரசு யார் பக்கம் இருந்தது? வெளிநாட்டு கம்பெனி பக்கம் தான் இருந்தது, முதலாளி பக்கம் தான் இருந்தது. ஒரு தொழிற்சங்க உரிமையே இல்லை. இப்போ ஒரு பெண்களுக்கு ஒரு 1000 ரூபாய் மாதம் செலவு பண்ணக்கூடிய வசதி இல்லை, நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஆரம்பிச்சேன்னா நீ எவ்வளோ தூரம் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? இது ஏற்கனவே 50% ஆஃப் த பட்ஜெட் சேலரி பென்ஷனுக்கு போகுது. மிச்சம் இருக்க 50% ஆஃப் த பட்ஜெட்டை வச்சு தான் நீங்கள் நலத்திட்டங்கள் 39 டிபார்ட்மெண்ட்டை வச்சு 30 டிபார்ட்மெண்ட்டுக்கு செய்யணும். அதுலேயே 1 லட்சம் கோடி கடன் வாங்கி தான் செய்ய வேண்டிய சூழல் இருக்கு. 12 லட்சம் கோடி கடன், அதுக்கு வட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்படி திவாலாக்கி வச்சிருக்கீங்க 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டை. மக்கள் வாழ்க்கையை திவாலாக்கி வச்சிருக்கீங்க. ஸ்டாலின் கொள்கைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன மாற்று கொள்கை இருக்கு? ரெண்டும் ஒருகரு ரிட்டையர்கள் மாதிரி ஒரே ஒரு கொள்கை தான். நாட்டை திவாலாக்கி குட்டிச்சி வரைக்கும் வச்சிருக்கீங்க. தமிழன் தமிழச்சி குடும்பங்களை ஓட்டாண்டி ஆக்கியவர்கள் யார்? திமுக அதிமுக. 67 நீங்க ஆட்சி பண்றீங்க, திமுக அதிமுக. அந்த பெண்களுக்கு ஒரு 1000 ரூபா பணம் கூட ஒரு மாத்தைக்கு செலவு பண்ண வசதி இல்லைன்னு நீ கொடுத்த 1000 ரூபா, 2000 ரூபாங்கிறீங்க. அந்த நிலையில் வைத்தவர்கள் யார்? இந்த 2000 ரூபாய் உங்களோட 2000 ரூபாய் கிடையாது, உங்களோட பர்சனல் ஃபண்ட்ஸ்ல இருந்து இந்த 2000 ரூபாய் வரல. பணத்தை நீங்க இப்படி தேவையில்லாம வீணடிக்கும் போது நேச்சுரலா அரசு கஜானா காலி ஆகிட்டே இருக்கும், அரசு இயந்திரம் நொறுங்கிட்டு இருக்கு. சோ இது தொடர்ந்து நடந்துட்டு இருந்தா என்ன நடக்கும்னா, நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம், தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். ஒரு ஆட்சி முறை சரின்னா இந்த பிரச்சனைகள் மறுபடியும் திரும்ப வராது. ஒரே பிரச்சனைகள் தான் பேசிட்டு இருக்கோம். சாலை சரியில்லை, கல்வி சரியில்லை, மருத்துவம் சரியில்லை, எந்த விதமான அடிப்படை கட்டமைப்பும் கிடையாது. எப்போ நம்ம இதுலேருந்து விடுபட்டு நம்மளுடைய வாழ்க்கை தரம் மேம்படுங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் அதிகரிச்சுட்டு வருது. இந்தியா ஒரு தேசம் அல்ல, பிரிட்டிஷ் பீரங்கிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை கட்டமைப்பு. தமிழனுடைய பேரையே அழிக்கணும், அவன் அடையாளத்தை அழிக்கணும், அவனை சப்மிசிவா மாற்றணும். அப்போ அவன் இனப்பெருமை இருக்கு, வரலாற்று எவனுக்கும் கிடையாது. 5000 6000 வரலாற்று சான்று தமிழனுக்கு மாதிரி யாரும் கிடையாது, எந்த மொழிக்கும் கிடையாது. அவனை என்னடா பண்றதுன்னா அவனை கருவில் அழிக்கண்டா, ஏன்னா அவன் இனத்து பேரே மாற்றணும் அப்படின்னு கிளம்புனாங்க. கிளம்பிதான் ஈவே ராமசாமி திராவிடன்னு ஆரம்பிச்சது. 38 வரையிலும் தமிழ்நாடு தமிழருக்கே போட்ட ஆள் தான் ஈவே ராமசாமி. காங்கிரஸ் வெளியே வந்த பிறகு 37 தமிழ்நாடு தமிழருக்கே, 38 தமிழ்நாடு தமிழருக்கே, 39 திராவிடன் உண்மையான உருவத்தை காட்ட ஆரம்பிச்சார். அதை எடுத்துக்கிட்டு ஒரு இயற்கையான இனப்பேரை ஒருத்தன் மாத்திரானே தப்புன்னு சொல்ல நம்ம இனத்துக்கு என்ன சொரணை கட்டு போச்சா? அவன் இந்தியன்னு சொல்றான்,
அப்போ வலதுசாரி இடதுசாரி நடுசாரி எல்லாம் இந்தியன்கிற இல்லாத இந்தியாவுக்கு இருக்கிற இயற்கையான இனத்துக்கு தமிழன்னு ஏன் சொல்லக்கூடாது? அதை எப்படி இவங்க ஒருத்தன் திராவிடமா, ஒருத்தன் பாரதியன்பா, ஒருத்தன் இந்தியன்பா ஏன்னு ஏலம் போடுறீங்களா? அதை ஒரு எங்கள் இனம் தமிழ் இனம், எங்கள் தாய்மொழி தமிழ், எங்கள் தேசம் தமிழ் தேசம், இந்தியாவில் நாங்கள் இருக்கிறோம், இதுதான் எங்களுடைய தமிழ் தேசியம். இந்த தமிழ் தேசியத்துக்கு அதிகாரங்கள், இறையாண்மை உள்ள அதிகாரங்கள் வேணும். அப்படி இந்திய அரசை ஒரு கூட்டரசா மாற்றி அமை, இதுதான் தமிழ் தேசியம். And there's a deeper idea behind all of this, the idea of Tamil nationalism. The land has its own language, culture and identity, and the government should reflect that. தமிழ் நேஷனலிசம் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அவசியம். தமிழ் நேஷனலிசம் இன்னும் தமிழ்நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்றாம இருக்குன்றதே பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா தமிழர்கள் பெரும்பாலும் வாழ்றாங்க, ஆனா இந்த மாநிலத்துல தமிழ் தேசியம் இன்னும் அதிகாரத்துக்கு வரலன்றது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். மெஜாரிட்டியான தமிழர்களுக்கு பெருசா வாய்ப்புகள் எதுவும் ஏற்படல. சோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு தமிழர்களுக்கும் சரியான ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. சோ அதனால தமிழ் நேஷனலிசமுக்கான தேவை இன்னைக்கு என்னையும் விட இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால கண்டிப்பா ஏதோ ஒரு பாயிண்ட்ல தமிழ் நேஷனலிசம் வளர்ந்தே தீரும். தமிழ்நாட்டுல ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் கன்சிஸ்டன்டா growth இருக்கு. ஒரு சொசைட்டில ஒரு சித்தாந்தத்துக்கான தேவை இருக்குன்னா அதை எதுவுமே பண்ண முடியாது, அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். சோ இன்னைக்கு பார்த்தோம்னா தேர்தல் களத்துல 8% ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு அரசியல் சக்தியா தமிழ் தேசியம் மாறி இருக்கு. சோ அந்த வகையில முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ்னு பார்த்தோம்னா என்டிகே grow ஆகி வளர்ந்து வந்திருக்காங்க. இப்போ நீங்க சைனா போங்க, பர்னிச்சருக்கு ஒரு கேபிட்டல், மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு கேபிட்டல் இருக்கு, செமிகண்டக்டருக்கு ஒரு கேபிட்டல் இருக்கு. இப்படி ஒவ்வொன்றுமே ஒரு கோர் காம்பிடன்ஸை பொறுத்து ப்ரொவின்ஸை உருவாக்கிருக்கு. அப்போ தமிழ்நாடை நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நம்மளுடைய இண்டிபெண்ட்டாக நம்மளுக்கென்று ஒரு எஜுகேஷன் பாலிசி, நமக்கென்று ஒரு தொழில் கொள்கை, நமக்கென்று ஒரு விவசாய கொள்கை, நமக்கென்று ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் பிளான், நம்ம எந்த வளமான நாடுகளோடு இணைந்து போட்டி போடக்கூடிய லெவலில் ஒரு தொலைநோக்கு பார்வை, இத்தனையும் நம்மளுக்கு வேணும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. அதில் சீமானுடைய பார்வை தெளிவாக இருக்கு. 2016 அப்புறம் தான் மெதுவா தமிழ் தேசியம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தமிழ்நாட்டுல கால் ஊன ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான அடித்தளத்தை போட்டது சீமான் அவர்கள் தான். ஸோ வரலாற்று ரீதியா அதுக்கு நம்ம சீமான் அவர்களுக்கு டெஃபினட்டா கிரெடிட் கொடுத்து ஆகும். இன்னும் நிறைய வேலையும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து முடிச்சாச்சு, இன்னும் அடுத்தது அதிகாரத்தை கைப்பற்றுவதுன்னு வரும்போது இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு. ஸோ அதனால இனி டஃப்பான ஒரு பெரிய ஒரு ரோலும் இருக்கு. நான் ஒரு 2018-19 இருந்து நான் இந்த மீடியா ஃபீல்ட்ல இருக்கேன். நானும் நிறைய லீடர்ஸோட இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். சீமான் அவர்களுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் உண்டு. இப்ப உதாரணத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும்போது ஐடியாலஜி சார்ந்து சில கேள்விகள் கேட்டேன். அதுவும் பார்த்தா 2019 எலெக்ஷன் டைம், அது ரொம்ப பிஸியா இருந்த ஒரு டைம். நான் இப்ப நோட் பண்ண விஷயம் என்னன்னா, பிஸியா இருக்கார் அப்படின்றதுக்காக முக்கியமான கேள்வி கேட்கும் போது கேஷுவலா பதில் சொல்லிட்டு அவசரத்துல போல, முக்கியமான கேள்வினா அது கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து கரெக்டான ஒரு ஐடியாலஜிக்கல் விளக்கத்தையும் அவரு கொடுத்தாரு. சோ அந்த ஒரு ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட்டும் அவருக்கு உண்டு. தமிழ் தேசிய உரையாடல் இப்போது தவிர்க்க முடியாத மாபெரும் சக்தியாக வளர்ந்து நிற்கிறது. I was privileged enough to meet Seeman Anna, and I was so impressed with how down to earth he was and how much he cared about the Tamil people and how interested he was to meet me and my family. I couldn't believe that someone who was so famous and had so many big ideas would be able to have a conversation with me and my family about everyday issues that affect all of us, our families, that affect workers and the environment. புதுசா ஒரு மூவ்மெண்ட்டை ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்றதுக்கு பெரிய ஒரு எனர்ஜி தேவை. இப்ப ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோம்னா அங்க ஒரு ஃபேமிலி செட்டப் இருக்கு. சோ அந்த வகையில கருணாநிதி அவர்கள் அவரோட அப்பா, அவர்கிட்ட இருந்து டிஎம்கே அப்படின்ற அந்த இன்ஸ்டிடியூஷனை டேக் ஓவர் பண்றாரு. ஒரு பெரிய லீடர் ரன் பண்ணாலும் ரன் ஆகும், பெரிய டேலண்ட் இல்லாதவர் ரன் பண்ணாலும் ரன் ஆகும். அடுத்தது அந்த இன்ஸ்டிடியூஷன் பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைக்கு போகும். டிவிகே பார்த்தோம்னா அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிடையாது, அது ஒரு பார்ட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அவ்வளவுதான். விஜய்ன்ற ஒருத்தரோட ஃபேமை யூஸ் பண்ணி அவங்க கட்டுறாங்க. அந்த வகையில பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி உள்ள ஒரு இன்ஸ்டிடியூஷனை ஸ்கிராச்ல இருந்து பிகினிங்ல இருந்து கட்டி கொண்டு வந்திருக்காரு. சோ அதுக்கு பெரிய ஒரு எனர்ஜி தேவை. யாரோடையும் என்டிகே இது வரைக்கும் கூட்டணி வைக்கல. தமிழ்நாட்டுல கூட்டணி வைக்காம ஒரு கட்சி இருக்குன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு எலெக்ஷன் முடிஞ்சாச்சுனாலே அதுக்கப்புறம் நிறைய அழுத்தம் இருக்கும். சோ அதனால இதெல்லாம் மீறி நிறைய எலெக்ஷன்ஸ் கூட்டணி வைக்காம என்டிகே கண்டினியூஸா போறாங்கன்னா
அதுவும் பார்த்தோம்னா காம்ப்ரமைஸ் ஆகாம இருக்காங்க, கன்சிஸ்டன்டா ஒரே ஸ்டாண்ட்ல அவங்க இருக்காங்க. இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேலை. இதை சீமான் அவர்கள் செஞ்சிருக்காரு. இந்த தேர்தல் அரசியல் இப்படி பேசக்கூடிய ஆள் யார் இருக்கா? ஒரு பகிரங்கமா நம்ம தமிழ் இனத்தை சொல்லி பேசுறது இது வரைக்கும். இப்ப நான் உங்களுக்கெல்லாம் நீங்க இளைஞர்கள் பல தேர்தலில் பார்த்துருக்கோம்ல, இந்த மாதிரி வரும்போது ஒரு வித்தியாசமா நமக்கு தமிழ் தேசிய அரசியலை பேசும்போது அவர்களை நம்ம ஆதரிக்கணுங்கிறது தானே சரியானது. சீமான் வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு தனித்திறன் பெற்றவர். அவர் வந்து அவருடைய பேச்சு திறன் தான் அவருடைய பலம், அவருடைய ஞாபக சக்தி. மாற்று சிந்தனை உள்ள ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். மாற்று சிந்தனையை மக்கள் மத்தியில் தெளிவாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு தலைவராக நாம் தமிழர் சீமான் மட்டும்தான் இருக்கார். வரும் தத்துவம் மட்டுமே வந்து ஒரு வளர்ச்சியை தராது. ஒரு மிகச்சிறந்த தலைமை பண்பு வேணும். அப்படி உள்ள மிகப்பெரிய ஒரு தலைமை பண்பு கொண்ட ஒரு தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள். அவருடைய செயல்பாட்டு வரைவை நான் ஃபுல்லாக பார்த்தேன். 49 ஸ்கீமு 480 பக்கம் கொண்ட ஒரே ஒரு தேர்தல் அறிக்கை நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாட்டு வரைவு தான் இருக்கு. இதை எப்படி செயல்படுத்துவோம், இதனுடைய கொள்கை என்ன, நோக்கம் என்ன, உலக நாடுகளோட கம்பேர் பண்ணி நான் வந்தால் எப்படி செயல்படுத்துவேன் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு சப்ஜெக்டிவ். An issue that's very close to my heart is the issue of women's rights. And unfortunately, the status of women's rights in Tamil Nadu is not where it should be in 2026. Women are still fighting for basic security, for equal pay, and just being treated as vote banks instead of leaders that they are. However, when you look at the NTK 2026 roadmap about how Seeman Anna talks about women, it's amazing. It's not just about protection, it's about empowerment. They have 50% of women representation in their party, not to mention gender diversity and trans candidates. This is truly a level of inclusivity that I don't think I've seen in any other party around the world. Taking violence against women and crimes against women seriously is a very specific focus of Seeman Anna. He's been extremely vocal around protecting women and taking crimes against women very seriously. This roadmap should become a reality and set the standard for countries all around the world. This will be a secure, fearless future for women in Tamil Nadu. NTK இலவசங்களுக்கு எதிராக நிக்கிறது வந்து கரெக்டான ஒரு விஷயம் நான் பாக்குறேன். அது போக வேற சில விஷயங்களும் பேசியிருக்காங்க. குறிப்பா புது இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வர்றது, இண்டஸ்ட்ரீஸை ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்றது, எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி புது வாய்ப்புகளை கிரியேட் பண்றது, இதெல்லாம் பேசியிருந்தாங்க. Decisions should come from people who truly understand this land, the history, the way of life. Governance should not be disconnected from the people. It should be government for the people, by the Tamil people. They've been taking these concerns to international places like the United Nations Human Rights Council and speaking to the world about the genocide of the Tamil people in Sri Lanka. இப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கும் நாம் தமிழர் ரெண்டு தான் மாற்று கட்சின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நாம் தமிழருடைய சிந்தனை, நாம் தமிழுடைய கொள்கை திட்டங்கள், நாம் தமிழுடைய ஆட்சி செயல்பாட்டு வரைவு, இது வந்து எங்கேயோ ஃபார் அஹெட்ல இருக்கு. வேற தமிழக வெற்றி கழகம் டோட்டலாக ஷேலோவாக இருக்கு, ஜீரோவாக இருக்கு. நாம் தமிழருக்கு மேட்சே கிடையாது அடுத்த மாற்று. I know firsthand how passionate Tamil people are about education and how important it is to the culture. Government schools' basic infrastructure is a huge concern, however. The old buildings, limited facilities and safety issues have been reported. There have been incidents when students have been affected due to building damages and roof failures. However, a school should be the safest place for young people. NTK's education vision is amazing. They don't treat education as a privilege. They understand that it is a fundamental human right. Their core idea is simple: equal, free, quality education for every single child in a real implementation, not just empty promises. Even politicians and officials should send their children to government schools. That idea creates pressure for real improvement in infrastructure and qualities. What NTK is talking about is a reset button for education. Every student can access, no matter where they come from, no matter what their gender is, no matter what their financial background. They get an amazing chance to start life educated. வேற எந்த கட்சியுமே அதெல்லாம் பேசலையே. அதெல்லாம் பேசாம சும்மா 8 கிராம் தங்கம் கொடுப்பேன், இதை ஃப்ரீயா கொடுப்பேன், அதை ஃப்ரீயா கொடுப்பேன், அது ஒரு மேனிஃபெஸ்டோவே கிடையாது. இல்லை, நீங்க மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பண்றீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளமே கொடுக்க முடியல, அரசையே உங்களால் நடத்த முடியல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஃப்ரீயா கொடுக்குறீங்க. நீங்க சம்பளம்லாம் கொடுத்துக்கிட்டு உங்ககிட்ட சர்ப்ளஸ் அமௌண்ட் இருந்தா மேபி நீங்க இலவசங்கள் பத்தி யோசிக்கலாம்.
ஆனா நீங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்துகிட்டு இலவசங்களை கொடுக்குறீங்க. அப்ப இலவசங்களுக்கு எதிராக பேசுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். The Nam Tamil Kachchi health policies are a vision of dignity, equality and care. They understand that healthcare is a human right and not a privilege. No mother, no child, no elder should ever be denied treatment because of money or distance. For every 30,000 people, an ambulance healthcare station. For every 10,000 people, a comprehensive health centre with X-ray, ultrasound, MRI, ECG capacity. They want to make specialty hospitals in each district with heart, brain, kidney, liver, cancer treatments all under one roof. The families will no longer have to travel miles in desperation. Care will be near, care will be local. இரட்டை இலக்க பொருளாதாரத்தை சஸ்டைனபிளா ஒரு 10 வருஷத்துக்கு கொண்டு போகணும். அதாவது 15% to 18% ஜிடிபி growth தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்தால் மட்டும்தான் நம்ம $1 trillion எக்கனாமியை அடைய முடியும். நீர் மேலாண்மை திட்டம் கொடுத்துருக்காரு, ஃபென்டாஸ்டிக் நீர் மேலாண்மை திட்டம். ஒட்டுமொத்தமாக தடுப்பணைகள்ல இருந்து கண்மாய், குளங்கள், ஏரிகளை தூர்வாரி அணைகளை பலப்படுத்தி பண்ணக்கூடிய திட்டம் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும், அருமையாக பண்ணியிருக்காரு. இந்த டெய்ரி ஃபார்மிங்கில் மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி நம்ம வரும். கரெக்டான செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி பேருக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும். 1.5 கோடி பேருக்கு. A sustainable economy relies on workers' rights, the dignity of workers, labour law, minimum wage standards, safety standards, investing in green technology. This is at the heart of the NTK party. They want to invest in villages, invest in technology where people don't have to move to the big city in order to have a career, to have a job, to have a well-paying opportunity. They want to understand jobs that are rooted in local strength, silk, green farming, fisheries, tourism, agro-processing. This is how you build community. இயற்கை வேளாண்மை ஊக்கப்படுத்துங்கிறது அதை லாபமான தொழிலாக தற்சார்பாக செய்யணும் அப்படிங்கிறது அந்த வேளாண்மைக்கு ஒரு முக்கியம். அது மாதிரி மரபு வழி தொழில்களுக்கு முக்கியம். இப்போ நீங்கள் எதாக இருந்தாலும் மரபு வழி தொழில்கள், ஒரு மந்தை மேய்க்கிறாங்கன்னா அது இழிவல்ல, அது மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறது இழிவல்ல, அது மாதிரி ஒரு மரமேறி ஒரு தொழில் பார்க்குறது அது இழிவல்ல என்று நம்ம மரபு வழியான விஷயங்களை அவருக்கு ஒரு பாதுகாப்பு, தொழில் பாதுகாப்பு, அவங்களுக்கு வருவாய் வர்றதுக்கான வாய்ப்புகள், போக்குவரத்து எல்லாம் அவங்க இந்த அறிக்கையில் கூறியிருக்காங்க. அந்த மாதிரி வித்தியாசமான அம்சங்கள் அதில் இருக்குது. அதெல்லாம் பாராட்டுக்குரியது தான். Water is the source of life itself, yet it's being treated by private companies like a private good, not a public collective good. Tamil Nadu receives so much rain, yet why is the water drying up? Why are farmers struggling? மாற்று சிந்தனை உள்ள ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். மாற்று சிந்தனையை மக்கள் மத்தியில் தெளிவாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு தலைவராக நாம் தமிழர் சீமான் மட்டும்தான் இருக்கார். I believe the Nam Tamil Kachchi party can do that for the people of Tamil Nadu. For many years they've been speaking about these ideas, about the Tamil identity, about the protection of land and resources, farmers' rights, fishermen's rights, the protection of the environment for your children and your children's children. People deserve more. The people of Tamil Nadu deserve more. They need dignity and real change. உண்மையான தமிழர் உரிமை மீது அக்கறை உள்ள எல்லா தமிழர்களும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என் மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, சீமா நல்லா தான் பேசுகிறான், பிள்ளைகளாம் நல்லா தான் சொல்லிடுறாங்க, ஆனால் ஜெயிக்கணும், வரணும், நீங்கள்லாம் வரணும். அம்மா நானா வர முடியாதம்மா, நீங்கள் போட்டால் தான்மா வர முடியுமா, நீங்கள் ஓட்டு போடுங்கம்மா, வந்துடும்.